தற்பொழுது கூட இந்தியாவின் முதுகெலும்பு என்றால் அனைவரும் சொல்வது விவசாயம். இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் தான், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் நவீன இந்தியாவின் முதுகெலும்பு என்றால் அது MSME செக்டர் என்று அழைக்கப்படுகின்ற சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள். எனவே சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகளுக்கு நமது விருந்தினராக வந்த இந்திய உற்பத்தியாளர் சங்க ரகுநாதனும் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்தார். அதாவது வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என கூறுகிறார்கள். ஆனால் வேலைவாய்ப்பை கொடுப்பவர்களுடைய நிலைமையை கண்டுக்காமல் இருக்கிறதே இந்த அரசாங்கம், கண்டுக்காவிட்டால் அவ்வளவுதான் என்ற வகையில் கூறினார். எனவே MSME செக்டருக்கு என்ன நடக்கப்போ என்பது குறித்து ஒரு பிரேக்கிங் செய்தி வந்து கொண்டிருக்கு, அதை பார்ப்போம். நேரடியாக சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகளுக்கு மிக முக்கியமான பல அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் வரப்போகிறது. அது என்னென்ன அறிவிப்புகள் என்றால், நாடு முழுவதும் நலிவடைந்து இருக்கும் MSME துறையை மீட்டெடுப்பதற்கான புதிய திட்டம் வரப்போகிறது என்ற தகவல் வந்திருக்கிறது. ஏற்கனவே ஐரோப்பிய யூனியன் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு போட்டிருக்கிறார்கள். அது வருவதற்கு ஓராண்டு ஆகும் என கூறியிருக்கிறார்கள். பல்வேறு நிதி சலுகைகளை அறிவிக்க இந்த பட்ஜெட்டில் திட்டமாம். என்ன நிதி சலுகைகள் என்று பார்க்கலாம். தற்போது சிறு குறு தொழில்துறை காத்திருக்கும் பிக் போனஸ். ஒவ்வொரு ஆண்டும் ஏமாற்றம் அடையும் MSME துறைக்கு இந்த முறை ஆச்சரியம் காத்திருக்கிறது என்ற தகவலை சொல்லியிருக்கிறார்கள். என்ன ஆச்சரியம் என்பதை பார்ப்போம். ஆச்சரியம் என்றால் மிக முக்கியமான ஆச்சரியம். சலுகை வட்டியே கடன் மட்டுமல்ல, பல்வேறு சலுகைகளை அளிக்க திட்டம் வைத்திருக்கிறது மத்திய அரசு. அது இன்றைய பட்ஜெட்டிலே அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. எனவே சலுகை வட்டியில் கடன், உள்நாட்டு உற்பத்திக்கும் ஏற்றுமதிக்கும் கூடுதல் சலுகை திட்டம் வரப்போகிறது. எனவே நிச்சயமாக அந்த முதுகெலும்பாக இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகளை காப்பாற்றுவதற்கு அறிவிப்பு கொடுத்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறோம். MSME துறைக்கு புத்துணர்ச்சி தரும் வகையிலே அறிவிப்பில் வரப்போகிறது என்ற தகவல் வந்திருக்கிறது.